மேட்ச் அன்னைக்கு என்னாச்சுன்ற கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே என்னோட ஆப்போனண்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணி பேசியிருக்க மாட்டேன். அண்ட் அதே நேரம் என் ஆப்போனண்ட்டோட ஃபேஸ் எந்த இடத்துலையுமே கிளியரா தெரியாத மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கதைக்குள்ள வந்தோம்னா அண்டர் 14 அண்டர் 17 எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் அண்டர் 19 வச்சாங்க. அதில் ஒரு 4th பவுட்டே நமக்கு தான். நம்ம கேட்டகரியில் என்னோட சேர்த்தே 3 பேர் இருந்தாங்க. அதில் நான் 2 ரவுண்டுமே கட் பண்ண தான் சாம்பியன் ஆவேன். மொதல் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா நான் ஃபர்ஸ்டே செம பவர்ஃபுல்லான பஞ்சஸ் வாங்கி ஃபுல்லாக எனர்ஜி லாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு க்ளீனான ஜாப் அடிச்சு அப்புறம் சார்ஜ் அடிச்சு எப்படியோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலயும் அதே மாதிரி ஒரு ஜாப் அடிச்சு 2வது கவுண்ட்டும் கொடுத்துட்டேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் முடிய போகையில 3வது கவுண்ட்டும் கொடுத்து செமியில ஜெயிச்சிட்டேன். சொல்ல போனோம்னா உண்மையிலே ஒரு டஃப்பான ஆப்போனன்ட். அப்புறம் அண்டர் 19 ஃபைனல்ஸ்ல என்னோட பவுட் தான் லாஸ்ட் பவுட். ஸோ டைம் இருந்தனால நல்லா ரெக்கவர் ஆயிட்டு தான் வந்தேன். ஃபைனல்ஸ்லயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கவுண்ட் கொடுத்தேன், பட் ரெக்கார்ட் பண்ணல. அப்புறம் செகண்ட்ஸ் பிரேக். தென் அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல 2 கவுண்ட் கொடுத்து ஃபைனல்ஸ்லயும் வின் பண்ணிட்டேன். நம்ம கிளப்ல இருந்து போன எல்லாருமே மெடல் வாங்கிட்டாங்க. அதுல என்னோட சேர்த்து மொத்தமா 5 பேர் ஸ்டேட்டுக்கு போறோம். டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வின் பண்ணதை விடவே ஸ்டேட் கண்டிப்பா இதை விட கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இன்னுமே எஃபோர்ட் போடணும் தான் என் மண்டியில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக ஸ்டேட் மேட்ச்சுக்கு தான் ட்ரைனிங்.